இன்றைக்கி ஏப்ரல் 22 புதன்கிழமை. இன்றைக்கி சென்செக்ஸில் நான் ஒரு ட்ரேட் எடுத்து 2800 ப்ராஃபிட் புக் பண்ணேன். நம்ம ஒரே ஒரு லாட்டு தான் என்ட்ரி எடுத்தேன். ஒரு லாட்டில் 150 பாயிண்ட்ஸ் பக்கம் நான் புக் பண்ணியிருக்கேன். அதாவது 78,700 புட் சைடில் இன்றைக்கி என்ட்ரி எடுத்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணேன். இந்த ட்ரேட் நம்ம எப்படி சார்ட் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்பவுமே சிம்பிளான கான்செப்ட் தான். அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹைக்கு மேலே மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ஓவரால் அந்த சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகும். அண்டு ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோக்கு கீழே மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டுக்கும் பொருந்தும். இப்போ நான் சென்செக்ஸ் 78,700 புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோக்கு கீழே கேண்டில் மூவ்மெண்ட் ஆகாதனால மேபி அங்கேருந்து கேண்டில் ரிவர்ஸில் ஆகிட்டு மேலே வந்ததுனால ப்ரீவியஸ் ஹை எல்லாமே ரீச் பண்ணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை தாண்டிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை எங்கெல்லாம் இருக்குதோ அது வரைக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை எஸ்டர்டேயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சப்போர்ட் ஏரியா இங்கே ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட் இதெல்லாமே நம்ம டார்கெட் எய்ம் பண்ணலாம். இந்த ஒரு பெட்வின் கேப்புக்குள்ளே மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் நான் புக் பண்ணேன். அதாவது என்னுடைய ஃபஸ்ட் டார்கெட் 500 ரீச் ஆகும். நான் ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நான் அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி 150 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுறது மட்டும் பத்தாது. உங்களுடைய டார்கெட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஃபிட்டை உங்களால் புக் பண்ண முடியும்.